Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். விகிதம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 20:5 20:5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரெண்டு ஒரே மாதிரியான பொருட்களை வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது தான் விகிதம். ரேஷியோன்னா ரெண்டு ஒரே மாதிரி பொருளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு மாதிரி சொன்னோன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து 20 பாய்ஸும் 15 கேர்ள்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம், பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் 20 கேர்ள்ஸ் 15. அப்போ எப்படி சொல்லலாம், 20:15. முதல்ல உள்ள நம்பர் 20 வந்து பாய்ஸை குறிக்கிறது, ரெண்டாவது உள்ள நம்பர் 15 கேர்ள்ஸை குறிக்குது. ஏன்னா அதில் வந்து 20 பாய்ஸும் 15 கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி ரெண்டு ஒரே மாதிரியான பொருட்களை வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது தான் நம்ம விகிதம்னு சொல்கிறோம். இந்த எடுத்துக்காட்டு 3.1ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. 20, 5 ரெண்டுமே பெரிய நம்பராக இருக்குது. இதை சின்ன நம்பராக மாற்றி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 20:5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கீழே பாருங்கள் 20/5 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஏன்னா அது வகுத்தல். முதல் நம்பரை 20 ஃபஸ்ட் நம்பர் மேலே போடணும், 5 செகண்ட் நம்பர் கீழே போடணும். சரிங்களா? இப்படி இஸ்டு வச்சும் எழுதலாம், இப்படி வந்து பார் போட்டும் எழுதலாம். இது சின்னதாக சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். நமக்கு பார்த்தாலே தெரியுது 5 டேபிளில் 5ம் வருது 20யும் வருது. ஸோ நம்ம ரெண்டையுமே 5 டேபிளில் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 5ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1. ஏன்னா ஒரு 4 5 20. அப்போ 20ங்கிற நம்பர் 4ன்னு ஒரு சின்ன நம்பராக மாறிடுச்சு, 5 வந்து 1ன்னு ஒரு சின்ன நம்பராக மாறிடுச்சு. ரெண்டுமே 5 டேபிளில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரே டேபிளில் கட் பண்ணணும். இப்போ ஆன்சர் எழுத போகிறோம் 4:1. 20:5ங்கிற பெரிய நம்பரை 5 டேபிளில் நம்ம கட் பண்ணி 4:1 அப்படின்னு ஒரு சின்ன வடிவத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். இதுதான் எளிய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3.1 பார்த்தோம். இப்போ 3.2 இங்கே என்ன சொல்லியிருக்கு, 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு ஒரே அளவில். அங்கே பாருங்கள் 500 கிராம், இங்கேயும் 250 கிராம் தான். வேறு வேறு அளவில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் எளிய வடிவத்துக்கு மாற்றணும். முதல்ல ஃபஸ்ட் நம்பர் 500 ஃபஸ்ட்டு விகிதத்துக்கு எழுதிக்குவோம், 2 புள்ளி வச்சுக்குவாங்க, 250 எழுதியாச்சு. முதல்ல இது வந்து ரெண்டும் பெரிய நம்பராக இருக்குது. இதை நம்ம எளிய வடிவம் சின்ன நம்பராக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. போன கணக்கு நம்ம செஞ்ச அதே மாதிரி தான். முதல் நம்பரை நம்ம மேலே எழுதிக்கலாம், வகுத்தல் 250 கீழே நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். 500 250 இருக்குது. இதை எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ ஆக்கிக்கலாம். முதல்ல பாருங்கள் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துருச்சு, மேலே 500 வந்து 50 ஆயிடுச்சு, இங்கே கீழே வந்து 250 25 ஆயிடுச்சு. நமக்கு பார்த்த உடனே தெரியுது மேலே 50 கீழே 25. அப்போது 50ல் எத்தனை 25 இருக்குது, 2 25. டேரெக்டாகவே ஓர் 25 25 2 25 50ன்னு கொடுத்துடலாம். இல்லைனா 5 டேபிளில் கூட நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டேபிள்னாலும் ஓகே தான். இப்போ உங்களுக்கு டேரெக்டாக ஒருவேளை 25 தெரியல அப்படின்னு சொன்னால் 5 டேபிளில் சொல்லலாம். பாருங்கள் இதுவும் 5 டேபிளில் 50 வரும், 25ம் 5 டேபிளில் வரும். ஸோ நான் கட் பண்ணுறேன். 25ல் எத்தனை 5 இருக்குது, 5 25. ஸோ 25ல் 5 தடவை இருக்குது. கீழே 5 5 டேபிளில் சொன்னால் மேலேயும் 5 டேபிள் தான் சொல்லணும். அப்படியே பார்த்தீங்கன்னா 5 50. இப்போது மேலே 10 வந்துருச்சு, கீழே என்ன வந்திருக்குது 5. அப்போது இதை பாருங்கள் மேலே 10 கீழே 5. இன்னும் நம்மளால் என்ன செய்ய முடியும், கட் பண்ண முடியும். ரெண்டுமே 5 டேபிளில் போகும். 5ல் 5 ஒரு தடவை, 1 5s are 5. 5ல் 10ல் 5 வந்து 2 டைம்ஸ், 2 5s are 10. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், 2:1 அப்படின்னு எழுதலாம். இதுக்கு மேலே சின்னதாக்க முடியாது. அப்போது 500/250 நம்ம எவ்வளோ சிம்பிளாக 2:1 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஆன்சர். எவ்வளோ பெரிய நம்பரையும் சேம் டேபிளில் கட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், எளிய வடிவத்துக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்.
அதனுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்காட்டு 3.3 நம்ம பார்க்குறோம். 3.3ல் வாசிக்கிறேன் பாருங்க. மாதவியும் அன்புவும் 2 மேஜைகளை முறையே ரூபாய் 750 மற்றும் ரூபாய் 900க்கு வாங்கினார்கள். இங்கே பாருங்க 2 கொடுத்துருக்கு. முதல் நபர் மாதவி 250 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறா. அன்பு வந்து 900 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறான். கரெக்டாக போடணும். இங்கே கேள்வி என்னன்னா, அன்புவும் மாதவியும் வாங்கிய மேஜைகளின் விலையை எளிய வடிவில் கூறுக. நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே முதல் பேரா மாதவி வந்திருக்கு, ஆனால் கேள்வியில் இங்கே பாருங்க முதல் பேரா அன்பு வந்திருக்குது. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மாதவி முதல் பெயர் முதல் அமௌண்ட்டை குறிக்கும். மாதவி வந்து 750 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறா. அன்பு வந்து 900 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய கேள்வியை கரெக்டாக பார்க்கணும். இங்கே பாருங்க, அன்புவும் மாதவியும் வாங்கி மேஜைகளின் விலையை தான் எளிய வடிவில் கேட்டிருக்கிறாங்க. அன்பு மற்றும் மாதவி, ஃபர்ஸ்ட் பேருக்கு ஃபர்ஸ்ட் இது எழுதணும், செகண்ட் இதுக்கு மாதவி விலைகளின் விகிதம். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ விலைகளின் விகிதம் சமம். கவனிங்க, முதல் பெயர் அன்பு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே அன்பு வாங்கின மேஜையோட விலை 900 ரூபாய். அப்போ முதல்ல 750 எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம என்ன எழுதணும், 900 இஸ் டு, அடுத்தது ரெண்டாவது தான் மாதவி சொல்லியிருக்காங்க. மாதவி வாங்கினது 750 ரூபாய். ஸோ 750 ரெண்டாவது இடத்துல எழுதணும். நம்ம கரெக்டாக போடணும், தான் முக்கியம். நம்ம கேள்விங்க என்ன இருக்குங்க பாருங்கள். ஸோ இதை நம்ம சுருக்க போகிறோம். என்ன பண்ணலாம், முதல் நம்பர் 900 மேலே போட்டுக்கிறோம், ரெண்டாவது நம்பர் 750 கீழே போடுறோம். அப்படி கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா மேலே 90 இருக்குது, கீழே 75 இருக்குது. இது ரெண்டும் என்ன டேபிளில் போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 90ல் எத்தனை 5 இருக்குது, 75ல் எத்தனை 5 இருக்குது. டேரெக்டாக கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். பாருங்கள், 90 கட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலன்னா முதல்ல 9ல் எத்தனை 5 இருக்குது, எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது. 9ல் ஒரு 5 இருக்குது. அப்போ மீதி எத்தனை இருக்குது, மீதி 4. அதை வந்து குட்டியாக முன்னாடி போட்டுக்கோங்க, 4 அப்படின்ட்டு. அப்போது இந்த ஜீரோ வந்து என்னது 40 ஆயிடுது, 90. அப்போ மீதி அந்த 4, அங்கே ஒரு ஜீரோ இருக்குது, 40. அப்போ 40ல் எத்தனை 5 இருக்குது, 5, 8, 5, 40. அப்போ இது 8 டைம்ஸ். அப்போ 18. 90ல் 5 எத்தனை தடவை இருக்குது, 18 தடவை இருக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள், 75ல் எத்தனை, 7ல் எத்தனை தடவை இருக்குது, ஒரு தடவை, ஒரு 5, 5. மீதி எத்தனை இருக்குது, 6, 7. மீதி 2 இருக்குது. அப்போ 2 குட்டியாக போட்டுக்கோங்க. 5 என்னவாயிருச்சு, 25 ஆயிடுச்சு. 25ல் 5, 25. 90ல் 18 தடவை இருக்குது, 5ஆல் வகுத்து போட்டேன். அதே மாதிரி 75ல் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தடவை இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வகுத்து போட்டாலும் சரி, இப்படி வகுத்து போட்டாலும் சரி. அடுத்தது பாருங்கள், இப்போ மேலே 18 இருக்குது, கீழே வந்து 15 இருக்குது. ஸோ இன்னுமே இதை சுருக்க முடியும். மேலே 18, கீழே 15. இப்போ இந்த ரெண்டும் போகிறது 3 டேபிளில் போகும். இப்போ 3ஆவது போடுறேன். 18ல் எத்தனை 3 இருக்குது, 6, 3, 18. 15ல் எத்தனை 3 இருக்குது, 3, 15. சரிங்களா? அப்போ ஆன்சர் 6/5. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 6:5. அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த கணக்கு நல்லா புரியும்.